இன்னைக்கு நம்ம ஊர் காரைக்குடி ஸ்டைல் மாங்காய் மண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வாய் சோறு சாப்பிட முடியாத இடத்துல ஒரு செட்டு சோறு காலியாகும், அதுக்கு நான் கேரண்டி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அப்படியே இது கூட 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதும் இதில் தக்காளி 2 சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இது கூட உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ மூடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாங்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து திருப்பி மூடி வச்சோம் அப்படின்னா திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது எல்லாமே நல்லா ஜெல்லாகி கொலன்னு ரெடியாக இருக்கும் மாங்காய் மண்டி. அவ்வளோதாங்க. சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு.